கெஸ் பண்ணுங்க. அது தப்பா கூட இருக்கலாம். ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க ஏதாவது இன்டராக்டிவா இருந்தா தான் எனக்கு சொல்லி தரதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நான் என்ன ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். டேட்டா வந்து நீங்க அதிகமாக்காக்க, உங்களுடைய லோக்கல் நார்மல் லேப்டாப்ல உங்களுடைய மெஷின் லேர்னிங் மாடல வந்து ட்ரெயின் பண்ண முடியுமா? வில் இட் சஃபிஸ் டு ட்ரெயின்? நோ மேம். ஓகே. கரெக்ட் ஆன்சர். ஏன் நோன்னு சொல்றீங்க? அது ரிப்ளிகேட்டிவ் டேட்டா இருக்கலாம். ரைட். அதுக்கான கம்ப்யூட் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும் இல்லையா? நம்ம ட்ரெடிஷ்னலா என்ன யூஸ் பண்ணுவோம்? ட்ரெடிஷ்னலா இப்ப நீங்க உங்க லேப்டாப்ல என்னென்ன எப்படி உங்களுடைய கம்ப்யூட் கெப்பாசிட்டிய செக் பண்ணுவீங்க? பேசிக் உங்களுடைய கம்ப்யூட் கெப்பாசிட்டி எப்படி செக் பண்ணுவீங்க? ஹவ் யூ வில் மெஷர் யுவர் கம்ப்யூட் கெப்பாசிட்டி? இப்ப நீங்க ஒரு லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா, அதுல என்ன மெயினா பார்ப்பீங்க? ரேம் சைஸ். ரேம் சைஸ். அதுக்கப்புறம்? என்ன எவ்வளோ விண்டோஸ்னு பார்ப்போம். எவ்வளோ விர்ச்சுவல் சிபியு கரெக்ட்டா? சிபியு தான் உங்களுடைய கம்ப்யூட் ப்ராசஸிங் யூனிட் தான் பேசிக்ஸ். ஸோ எவ்வளோ சிபியு இருக்கும், எவ்வளோ மெமரி இருக்கும்னு. ஆனா, நம்ப ஒரு ரியல் டைம்ல டீப் லேர்னிங் ஒரு டீப் லேர்னிங்னாவே லார்ஜ் டேட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்ப லார்ஜ் டேட்டாவ நான் ப்ராசஸ் பண்றேன் அப்படின்னா, இட் கேனாட் டூ இட் வித் த நார்மல் சிபியு பேஸ்ட் மெஷின். ஓகேவா? அதுக்கு வந்து ஸ்பெஷலா அதுக்கு ஜிபியு, டிபியுன்னு சொல்ற அந்த கிராஃபிக்கல் ப்ராசஸ் யூனிட் வந்து தேவைப்படுது. அதனால தான் NVIDIAலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஓகேவா? NVIDIAவுடைய சிப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயி, அவங்களுடைய மார்க்கெட் வந்து பயங்கரமா பூம் ஆச்சு. ஸோ, இந்த டீப் லேர்னிங் வந்து ஒரு மார்க்கெட்ல ஒரு பயங்கர ட்ரெண்ட் செட்டர். இந்த இதுக்கு அப்புறம் லார்ஜ் டேட்டாவ நான் ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு நான் நார்மல் சிபியூஸ் வச்சு பண்ண முடியாது. ஐ நீட் ஒரு கேமிங்க்கு நீங்க இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே கேமிங் நல்லா விளையாடுவீங்க கரெக்ட்டா? ஸோ கேமிங் இண்டஸ்ட்ரியில இன்ட்ரோடியூஸ் பண்ண ஜிபியு ஸ்பெசிஃபிக் அல்காரிதம் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீப் லேர்னிங்க்கு எஸ்பெஷலி லார்ஜ் டேட்டா ப்ராசஸ் பண்ண யூஸ் ஆகும். ஓகே, ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. எப்படி ஏன் நம்ம வந்து இப்போ நார்மல் மிஷின் லேர்னிங்லேருந்து டீப் லேர்னிங் போகும்போது என்னென்னலாம் லிமிடேஷன்ஸ் இருக்கு, சேலஞ்சஸ் இருக்கு, எப்படி டிஃபர் ஆகுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஜிபியு, டிபியு, சிபியு மூணுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து ஹோம்ஒர்க்கா பண்ணிட்டு வரணும். ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் பேட்டர்ன்ஸ்னா என்ன சொல்றோம்? ஒரு கிளாசிக்கல் ப்ரோக்ராம், அது ஒரு ஜாவா, பைத்தானுக்கு என்ன பண்ணுவோம்? ரூல்ஸ் இருக்கும், டேட்டாவை இன்புட்டா கொடுக்குறோம், ஆன்சர்ஸ் வரும். மெஷின் லேர்னிங்க்கு என்ன பண்றோம்? அதே மாதிரி டேட்டா ஆன்சர்ஸும் கொடுக்குறோம். எக்ஸாம்பிள்ஸ் லேபிள் டேட்டா அப்படிங்கும்போது அதுக்கு ஆன்சர்ஸையும் கொடுத்துட்டு நீ வந்து எனக்கு ரூல்ஸ் கொடு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல இருந்து டீப் லேர்னிங் எப்படி வேரி ஆகும் அப்படின்னா, மாடர்ன் டீப் லேர்னிங் மாடல் யூசஸ் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். இதுதான் கீவேர்டு. ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். அப்போ ஒரு ரியல் நியூரல் நெட்வொர்க் இருக்கா அப்படின்னா ஆன்சர் எஸ். எது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நேச்சுரல் நியூரல் நெட்வொர்க் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னு சொல்றோம். அப்ப தெர் இஸ் எ நியூரல் நெட்வொர்க் நேச்சுரலா இருக்கா? ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. ஹியூமன் பிரெயின்ல இருக்க நியூரல் நெட்வொர்க். வெரி குட். ஸோ நீங்க பயாலஜி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ஹியூமன் பிரெயினே வந்து இட்ஸ் கம்பரைசஸ் ஆஃப் நியூரான்ஸ். இந்த நியூரல் நெட்வொர்க் தான் நம்மளுடைய ஹியூமன் பிரெயினை பேஸ் பண்ணி அது ஆர்டிஃபிஷியலா கண்டுபிடிச்ச அல்காரிதம் தான் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். நம்மளுடைய மாடர்ன் டீப் லேர்னிங் மாடல்ல யூஸ் பண்றோம். ஓகேவா? டு எக்ஸ்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஒரு ஹியூமன் பிரெயின் எப்படி வந்து நிறைய நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தது, பேசினது, படிச்சது எல்லாத்தையும் வச்சு அது ஒரு ஃபைனல் டெசிஷன் கன்க்ளூஷன் எடுத்துக்குதோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதோ, அதே மாதிரி அதை மிமிக் பண்ணி ஹியூமன் பிரெயின் மிமிக் பண்ணி ஆர்டிஃபிஷியலா ஒரு நியூரல் நெட்வொர்க் கொண்டு வரதான் நம்மளுடைய டீப் லேர்னிங் மாடல் பண்ண போகுது. ஸோ மாடர்ன் டீப் லேர்னிங் மாடல்ஸ் யூஸ் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் ஆர் சிம்பிளி நியூரல் நெட்வொர்க்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா?
சரி. ஸோ நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து என்னது? மேட் அப் ஆஃப் நம்ம இதுல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம படிச்சது. நம்ம சின்ன வயசுல இருந்து டேபிள்ஸ் படிச்சிருக்கோம். டேபிள்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டா அல்ஜீப்ரா அப்படி அப்படியே நம்ம போயிட்டே இருக்கும்போது, நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம பிரெயின் வந்து எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. இந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ்ல என்ன பண்றோம்? இட்ஸ் மேட் அப் ஆஃப் எ சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபங்ஷன் தட் கேன் பி ஸ்டாக்ட் ஆன் டாப் ஆஃப் ஈச் அதர். ஒண்ணுக்கு மேல ஒண்ணா. இதுக்கு பேரு லேயர்ன்னு சொல்லுவாங்க. என்னது? லேயர்ஸ். நம்ம ஹியூமன்லயும் அதே மாரி தான் இருக்கும். நம்மளுடைய பிரெயின் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஆப்பரேட் பண்ற அது அது வொர்க் ஆகுற ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, நெறைய லேயர்ஸா இருக்கும். ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா நமக்கு நம்ம நெறைய ஏற்கனவே பார்த்த நெறைய நம்ம பாஸ்ட்ல நம்ம ஃபெயில் ஆனது, கஷ்டப்பட்டது, ஓகேவா? சக்சஸ் ஆனது எல்லாத்தையும் வச்சு அது ஒரு ஓகே இத பண்ணலாம், வேணாங்கிற மாரி டெசிஷன் எடுக்கிற மாரி, ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ்லயும் மேத்தமெட்டிக்கல் ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, நெறைய லேயர்ஸ வச்சு ஒரு ஸ்டாக் பண்ணி அடுக்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஒரு லேயர் மேல இன்னொரு லேயர், இன்னொரு லேயர். ஸோ அது என்ன பண்ணும்னா, ஒரு சிங்கிள் லேயர்ல போகாம மல்டிபிள் லேயர்ஸ்ல ஒரு டெப்த். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டெப்த் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் வந்து 16 அப்படின்னா 16 லேயர்ல போகும். உங்களுடைய இன்புட் ஆனது டேட்டாவ அது வெவ்வேறு காம்பினேஷன்ல 16 காம்பினேஷன்ல அத எடுத்துட்டு போயிட்டு ஃபைனலா வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும். ஸோ 34 லேயர்ஸ்னா என்ன அர்த்தம்? அந்த லேயர்ஸ் வந்து 34 டைம்ஸ் வந்து அந்த டேட்டாவ ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல. ஓகேவா? ஸோ டெப்த் தான் இதுல வந்து மெயின் கீ இது. லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டீப் லேர்னிங் நீங்க போம்போதே we will talk about layers. ஓகேவா? அதனால தான் இதுக்கு வந்து டீப் லேர்னிங்னு சொல்றோம். ஒரு விஷயத்த டீப்பா கொண்டு போறோம். நெறைய லேயர்ஸ் வச்சு அத மல்டிபிள் ஸ்டாக்ல ப்ராசஸ் பண்றோம். So deep learning can also be thought of as an approach to artificial intelligence. ஓகேவா? இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் டு சால்வ் த டாஸ்க்ஸ். என்னாச்சு சவுண்ட் கேட்டே இருக்கு. கொஞ்சம் மியூட்ல போறீங்களா? பேசலினா? Please go on mute. Okay. சரி, நான் மியூட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ டீப் லேர்னிங் வந்து ஒரு அப்ரோச் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எ ஸ்மார்ட் காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டு சால்வ் டாஸ்க் ரெக்வயரிங் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி பண்ணுதோ அதே இன்டெலிஜென்ஸை ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வச்சு நிறைய டேட்டா, நிறைய கம்ப்யூட்டேஷனல் பவர், நாட் சிபியு நார்மல் சிபியு, அதுக்கு பதிலாக ஜிபியு டிபியூலாம் வச்சு இதை பண்றது தான் நமக்கு வந்து இது பண்றோம். ஸோ இப்போ டீப் லேர்னிங் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் என்னது, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒரு பெரிய மேஜர் குரூப். யாருக்கா டவுட் இருக்கா? ஏன் மியூட் பண்ணவே, நான் திருப்பி மியூட் பண்றேன், அன்மியூட் பண்ணிட்டே இருக்கீங்க. கங்கா என்னாச்சு? ஸ்க்ரீன் ஹேங் ஆகுதுமா. என்னது? கொஞ்சம் மியூட் பண்ணிடுறீங்களா? ஏன்னா நான் திருப்பி மியூட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே. ஃபைன். ஸோ டீப் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு ஓவரால் இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் சப்செட் வந்து மெஷின் லேர்னிங். அதனுடைய அட்வான்ஸ்டு இதுல தான் டீப் லேர்னிங் வருது. ஸோ இந்த வென் டயக்ராமை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எ டெக்னிக் விச் எனேபிள்ஸ் மெஷின்ஸ் டு மிமிக் ஹியூமன் பிஹேவியர். நம்ம மெஷின் வந்து எப்படி நம்ம ஹியூமன் பிஹேவியரை மிமிக் பண்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்குள்ள மெஷின் லேர்னிங்கிறது சப்செட் ஆஃப் ஏஐ டெக்னிக் விச் யூஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கிளாசிஃபிகேஷன், ரிக்ரெஷன் அல்காரிதம் டு எனேபிள் மெஷின்ஸ் டு இம்ப்ரூவ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். டீப் லேர்னிங்கிறது இது மெஷின் லேர்னிங்கோடைய ஒரு அட்வான்ஸ்ட் சப்செட் விச் கேன் மேக் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் மல்டி லேயர். நம்ம பிரெயின் நீங்க டக்குன்னு நாம வச்சுக்கணும், மல்டி லேயர் நியூரல் நெட்வொர்க், அதான் டீப் லேர்னிங். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாராவது அக்னாலேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். இது ஓகே சோ ஃபார்? புரியுது மேம். ஓகே ஃபைன்.
ஸோ டீப் லேர்னிங் வந்து 1980ஸ்லேயே வந்துருச்சு. ஓகேவா? இது வந்து ஏன் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, நவடேஸ் கரண்ட் ட்ரெண்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, இட் ரெக்வயர்ஸ் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் லேபிள் டேட்டா. இதுதான் நான் முதல்ல எக்ஸாம்பிள்ல சொன்னேன். டீப் லேர்னிங்னு போகும்போது நிறைய டேட்டா வேணும், அதுக்கு லேபிள் டேட்டா வேணும். இட் ரெக்வயர் சிக்னிஃபிகண்ட் கம்ப்யூட்டேஷனல் பவர். நார்மல் சிபியூல ஒர்க் ஆகாது, இதுக்கு நிறைய கம்ப்யூட்டேஷனல் பவர் வேணும். ஜிபியூஸ், டிபியூஸ். ஜிபியூங்கிறது கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட். உங்க கேமிங்க்கெல்லாம் ஒரு காலத்துல அதான் யூஸ் பண்ணாங்க, ஜிபியூஸ். அதுக்கப்புறம் டிபியூன்னு சொல்லுவாங்க. டிபியூ வந்து டென்சர் ப்ராசஸிங் யூனிட். இதெல்லாம் நீங்க டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சுட்டு வாங்க. ஓகே, ஸோ டிபியூ ஜிபியூஸ் வச்சு நம்ம லார்ஜ் டேட்டாவை ட்ரெயின் பண்றோம், மெஷின் லேர்ன் பண்ண வைக்கிறோம். இதுதான் டிபிக்கலா ஒரு நியூரான் அப்படிங்கறத இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வச்சு தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். நான் சொன்ன மாதிரி இன்புட்ஸ் நிறைய கொடுக்குறீங்க. இட்ஸ் நாட் எ சிங்கிள் இன்புட். அதுக்கு வந்து ஒரு நம்ம பிரெயின் எப்படி நம்ம இத்தனை வருஷம் ஒரு 20 இயர்ஸ் 40 இயர்ஸ்ல பில்லியன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம எவ்வளோ விஷயம் பார்த்துருப்போம், எவ்வளோ புக்ஸ் படிச்சிருப்போம், எவ்வளோ கற்றுருப்போம். ஸோ அது மாதிரி இதுக்கு வந்து நம்ம நிறைய பராமீட்டர்ஸ் கொடுக்குறோம். X1ங்கிறது ஒரு பராமீட்டர் இன்புட், X2ங்கிறது ஒரு இன்புட் பராமீட்டர். அது மாதிரி மில்லியன்ஸ் பில்லியன் பராமீட்டர். இப்போ சாட் ஜிபிடிலாம் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து பில்லியன் பராமீட்டர்ஸ்ல அவங்க வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸ்மால் மாடல்னா ஒரு 3 பில்லியன், அது மாதிரி லார்ஜ் மாடல்னா ஒரு செட் ஆஃப் பில்லியன். ஸோ மில்லியன் பில்லியன் பராமீட்டர்ஸை நான் வந்து இன்புட்டாக கொடுக்குறேன். X1 இஸ் இன்புட். உங்கள் நார்மல் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா எக்ஸுங்கிறது இன்புட்டு. ஒவ்வொன்றுத்துக்கும் வெயிட் கொடுக்குறோம். இந்த இதுக்கு ஒரு வெயிட், இதுக்கு வந்து 5% ஆஃப் வெயிட்னா இன்னொன்றுக்கு 10% ஆஃப் வெயிட், இன்னொன்றுக்கு 50% ஆஃப் வெயிட். அதுக்கு வந்து நான் நிறைய வெயிட்டேஜ் வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த வெயிட்டேஜை மாற்றி மாற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நிறைய லேயர்ஸ், ஒரு மல்டிபிள் லேயர்ஸ்குள்ள அதை பாஸ் பண்ணி கடைசியாக அவுட்புட் வரும். இன்பிட்வீன் இந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு பயஸ் ஆட் பண்ணுவோம். அதுக்கு அதெல்லாம் சம் பண்ணி ஃபைனலாக ஆக்டிவேட் பண்ணுவோம். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு ஹை லெவலில் நியூரான்ங்கிறது இப்படி தான் ஒர்க் ஆகும். எக்ஸுங்கிறது இன்புட்டு பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் வெயிட்டேஜ், அதுக்கு பயஸ் ஆட் பண்ணி அதை ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி கடைசியாக அவுட்புட் வரும். எண்ட் ஆஃப் த டே யூ நீட் டு கெட் தி அவுட்புட் ஃபார் த கிவன் இன்புட். நார்மல் மெஷின் லேர்னிங் மாடல் இல்லாமல், ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் இதில் நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறோம். மில்லியன் பில்லியன்ஸ் இன்புட்ஸ் கொடுக்குறோம். சும்மா 10,000 ஒரு 1 lakh டேட்டாலாம் இல்லை. மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் இன்புட் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜ். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. இதுதான் நியூரான்கிற கான்செப்ட். ஸோ நியூரான்கிறது ஒரு 2 ஐடியா. நம்மளுடைய மெயின் ஐடியா வந்து ஹியூமன் பிரெயின். ஓகேவா? எப்படி வந்து இன்டெலிஜென்ட் பிஹேவியர் இஸ் பாசிபிள் அண்ட் பை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அந்த ஹியூமன் பிஹேவியர் பிரெயினுடைய இதை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி தான் ஒரு இன்டெலிஜென்ட் சிஸ்டமை டீப் லேர்னிங்கில் பில்ட் பண்ணுறோம். அனதர் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த ஒர்க்கிங் ஆஃப் ஹியூமன் பிரெயின் அண்ட் த பிரின்சிபிள்ஸ் அண்டர்லை இட்ஸ் இன்டெலிஜென்ஸ் டு பில்ட் எ மேத்தமெட்டிக்கல் மாடல். அந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் தான் இது. ஓகே, கிவ் த இன்புட் பேஸ்ட் ஆன் த வெயிட்டேஜ், அப்ளை பயஸ், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து அவுட்புட் எடுக்கிறோம். சிம்பிள். இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணலாம். டீப் லேர்னிங் வந்து எசென்சியலி டூ எவ்ரிதிங் தட் மெஷின் லேர்னிங் டஸ், பட் நாட் த அதர் வே ரவுண்ட். மெஷின் லேர்னிங் பண்ணுறது எல்லாமே டீப் லேர்னிங் பண்ண முடியும், பட் வித் லார்ஜ் டேட்டா இன்புட்டா வித் ஹை கம்ப்யூட்டேஷனல் பவரில் பண்ணுறோம். பட் மெஷின் லேர்னிங் வந்து எல்லாமே மெஷின் லேர்னிங் பண்ணுறது எல்லாமே டீப் லேர்னிங் பண்ணுறதெல்லாம் மெஷின் லேர்னிங் பண்ண முடியாது. இதுக்கு என்ன மீனிங்னா, டீப் லேர்னிங்கால மெஷின் லேர்னிங் பண்றது எல்லாத்தையும் பண்ண முடியும். நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த கிளாசிஃபிகேஷன் ரிக்ரெஷன் கூட நீங்க டீப் லேர்னிங்ல பண்ணலாம். ஆனா மெஷின் லேர்னிங், ட்ரெடிஷ்னல் மெஷின் லேர்னிங் வந்து டீப் லேர்னிங் பண்றதை பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு ஒரு அட்வான்ஸ்ட் அல்காரிதம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் மெஷின் லேர்னிங் வந்து இந்த டேட்டா செட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம போன கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா 1000 டேட்டா, 100 எக்ஸல்ல சிஎஸ்வி ஃபார்மேட்டில் 100, 1000, மேக்ஸிமம் 1 lakh கூட எடுத்துகிட்டு நம்ம பண்ணோம். ஒரு ஸ்மால் டேட்டா அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எனக்கு கிளியராக லேபிள் பண்ணி அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணோம். ஆனால் டீப் லேர்னிங்கில் என்ன பண்ணோன்னா,
இது வந்து ரெக்வயர்ஸ் ஹியூமன் இன்டர்வென்ஷன். நம்பர் 1 டேட்டா செட் லார்ஜா இருக்கும். காம்ப்ளெக்ஸா இருக்கும். காம்ப்ளெக்ஸ்னா என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ChatGPTல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல வந்து இதுவரைக்கும் இருக்கிற எல்லா புக்ஸ் இப்போ ஒரு நிறைய ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க இல்லையா? மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸையும் என்டையர் பிடிஎஃப்பையும் அது இன்புட்டா நாலேஜா அது எடுத்து ப்ராசஸ் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் விக்கிபீடியா. எல்லா விக்கிபீடியாவும் பார்த்து ஒவ்வொன்னும் வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற அந்த விக்கிபீடியா இன்ஃபர்மேஷன், ரெலவெண்ட் லிங்க்ஸ், ரிசோர்சஸ் இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த என்டையர் வேர்ல்டுல இருக்க விக்கிபீடியா, புக்ஸு, சோசியல் மீடியா டேட்டா, அது ட்விட்டர் டேட்டா, ஃபேஸ்புக் டேட்டா, அது மாதிரி என்டையர் சோசியல் மீடியா அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணியிருக்கு. அப்போனா அதுக்கு எவ்வளோ டேட்டா இருந்திருக்கும், அது எவ்வளோ அந்த மாடல் எவ்வளோ லேயர்ஸ் கோ த்ரூ பண்ணியிருக்கோம். ஸோ தட் உங்களால் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் உங்களுக்கு அது ஆன்சர் பண்ண முடியுது. இப்போ உங்களால் எல்லாத்துக்கும் ரிலேட் பண்ண முடியுதா? நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சும்மா 100, 1000 டேட்டாவை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, திஸ் இஸ் ஓகே. ஸ்டில் நான் எல்லாத்துக்குமே டீப் லேர்னிங் அப்ளை பண்ணுமான்னு கேட்டேன்னா ஆன்சர் வந்து நோ. ஒன்லி ஸ்மால் டேட்டா செட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு டீப் லேர்னிங்லாம் போக தேவையில்லை. சும்மா நீங்கள் நார்மல் மெஷின் லேர்னிங்கில் உங்கள் லோக்கலாகவே நீங்கள் ட்ரெயின் பண்ணிடலாம். ஆனால் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் டேட்டா எனக்கு நிறைய இதெல்லாம் வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து டீப் லேர்னிங் போகணும். சும்மா எல்லாத்துக்கும் டீப் லேர்னிங் போனீங்கன்னா என்ன ஆகும்? கம்ப்யூட்டேஷனல் பவர் தேவையில்லாமல் இதாகும். அது தேவையே இல்லை. எனக்கு சின்ன டேட்டா, ஸ்மால் டேட்டா அதை நான் நார்மல் மெஷின் லேர்னிங்கில் வச்சே பண்ணிக்கலாம். ஓகேவா? மெஷின் லேர்னிங் வந்து அல்டர்னேட்டிவ்லி டேர்ம் ஷாலோ லேர்னிங். இது வந்து நம்ம ஷாலோவாக பண்ணுறோம். இது டீப் லேர்னிங் வந்து நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி டீப் லேர்னிங். வேறஸ் மெஷின் லேர்னிங் வந்து ஷாலோ, ரொம்ப ஹை லெவலில் சூப்பர்ஃபிஷியலாக ஹை லெவலில் ஷாலோ லேர்னிங் வித் ஸ்மாலர் டேட்டா செட். கொஞ்சோண்டு டேட்டா மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கும். அதனுடைய நாலேஜ் வந்து ரொம்ப லிமிட்டட். நீங்கள் கொடுத்த ஒரு கொஞ்சம் டேட்டா வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது ஆன்சர் பண்ணும். நீங்கள் அதை தாண்டி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா உங்கள் ப்ரெடிக்ஷனில் என்ன ஆகும்? வேல்யூஷன்ஸ் மாடல் வந்து ஃபெயில் ஆகிடும். டீப் லேர்னிங் அதர் ஹேண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் when the data set is large. It can learn any complex pattern. என்ன காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் ஆனாலும் அதால் வந்து ஒரு அக்யூரேட் கன்க்ளூஷன் சொல்ல முடியும். எனக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் இதை சால்வ் பண்ணு, ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணு, எனக்கு ஒரு கோடிங் எழுதி கொடு, எனக்கு ரைட் எ பைத்தான் கோட் டு ஆட் 2 நம்பர்ஸ். அப்போ அதுவே உங்களுக்கு கோட் எழுதி கொடுக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுத சொல்லுது. ஓகே, ரைட் எ லெட்டர் டு மை பாஸ், ஓகே, ஃபார் அப்ரிஷியேட்டிங், ஃபார் அக்னாலேஜிங் த அப்ரைசல் தான் ஒன்று சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? ஒரு ஹியூமன் எப்படி ஒரு அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுதோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸை இதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் டீப் லேர்னிங் இஸ் ஸோ பவர்ஃபுல் தட் கேன் ஈவன் ப்ராசஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்னது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், அன்மியூட் பண்ணி டக்குன்னு. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்னது? ஃபார்மேட்டடா Unlabeled இல்லாம இருக்கிறது. இமெயில், நார்மல் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அதெல்லாம் அன்ஸ்ட்ரக்சர்டு. எக்ஸாக்ட்லி. ஸோ டெக்ஸ்ட் கார்பஸ் அப்படியே ஒரு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுற டெக்ஸ்ட்டு, டெலிகிராம், சோசியல் மீடியா எல்லா ஆக்டிவிட்டீஸு, ஓகேவா? இப்போ ஒரு அமேசானில் ஆர்டர் பண்ணுறோன்னா கஸ்டமர் கொடுக்குற ரேட்டிங், ஃபீட்பேக்கு, ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டானா ஒரு அதுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். இதுதான் டேபிள் மாதிரி, இது ரோ, இது காலம், இதுக்கு ஹெட்டர் இது இருக்கு, இதுல இத்தனை 5 காலம்ஸ் இருக்கு, இதுல வந்து இத்தனை 10,000 ரோஸ் இருக்குன்னா, ஆனா அப்படி ஸ்ட்ரக்சர் கொடுக்காம அப்படியே அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ரா டேட்டான்னு சொல்லுவோம். அதை அப்படியே டம்ப் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதையும் டீப் லேர்னிங்கால அந்த பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சென்டிமெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒருத்தங்க ஸ்மைலி போட்டிருக்காங்க, ஒரு சர்க்காசம் போட்டிருக்காங்க, ஆங்கர் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் எனி கைண்ட் ஆஃப் sentiments also. Furthermore, it can also generate new data samples. இதுதான் நம்மளுடைய chat gpt. ஓகேவா? chat gpt வந்து ஜெனரேட்டிவ் மாடல். அப்பனா ஒரு பாஸ்ட் நம்ம கொடுத்து ட்ரெயின் பண்ண டேட்டா வச்சு ஒரு நியூ டேட்டாவே ஜென்ரேட் பண்ணுது. ஒரு புதுசா ஒரு பொயட்ரி எழுத சொல்லலாம், அதை வந்து புதுசா ஒரு மூவிக்கு ஸ்கிரிப்ட் எழுத சொல்லலாம். இட் கேன் டூ எனிதிங். ஸோ ஜெனரேட் நியூ டேட்டா சாம்பிள்ஸ் கூட பாசிபிள் வித் யுவர் டீப் லேர்னிங் அல்காரிதம். வேறஸ் நீங்கள் உங்கள் நார்மல் மெஷின் லேர்னிங்கில் போய் நீங்கள் ஒரு நியூ ஜெனரேட் பண்ண முடியாது, ப்ரிடிக்ட் தான் பண்ண முடியும். ஏற்கனவே இதில் கார் பைக் டேட்டா கொடுத்தீங்கன்னா அது காரா பைக்கான்னு சொல்லும்.
அத போய் நான் புதுசா போயிட்டு எனக்கு ஒரு நியூ இதுக்கு நீ எழுது, டேட்டா குடு அப்டின்னா அது பண்ணாது. ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் புரியுதா? யாராவது குயிக்கா கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். மெஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? பாயிண்ட்ஸா டக்குன்னு அன்மியூட் பண்ணி. தப்பா இருந்தாலும் பரவால்ல, ட்ரை பண்ணுங்க. இதுக்கு மேல நீங்க இன்டராக்டிவா இல்லைன்னா நான் கிளாஸ் கன்டினியூவே பண்ண மாட்டேன். நான் மட்டும் தனியா பேசிட்டு இருந்து வேஸ்ட். ஜஸ்ட் ஸ்லைட்ல இருக்கிறத வச்சாவது சொல்லுங்க. டீப் லேர்னிங்க்கு மெஷின் லேர்னிங்க்கு என்னென்ன சிம்பிள் டிஃபரன்ஸ்? பாயிண்டா சொல்லுங்க பார்க்கலாம். குயிக்கா. குயிக், எனக்கும் டைம் ஆகுது, பசிக்குது, சீக்கிரம். டீப் லேர்னிங் வந்து மெஷின் லேர்னிங் பண்ற எல்லாத்தையுமே பண்ணும். ஆனா மெஷின் லேர்னிங் வந்து டீப் லேர்னிங் பண்ற எல்லாத்தையுமே அதால பண்ண முடியாது. வெரி குட். நெக்ஸ்ட். பெர்ஃபெக்ட். அடுத்தது மெஷின் லேர்னிங் வந்து ஸ்மால் டேட்டா செட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா டீப் லேர்னிங் வந்து ரொம்பவே பெரிய டேட்டா செட், அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்க டேட்டா செட், அந்த மாதிரி பில்லியன்ஸ் டேட்டா செட்டுக்கெல்லாம் டீப் லேர்னிங் நம்ம யூஸ் பண்றோம். சூப்பர். நெக்ஸ்ட் என்ன, வேற என்ன எக்ஸாம்பிள் வரும்? லார்ஜ் டேட்டா செட். இன்னொன்னு என்ன புதுசா விஷயத்த கூட டீப் லேர்னிங் வச்சு நம்மளால பண்ண முடியும். மெஷின் லேர்னிங் வந்து நம்ம ஷாலோ லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து ஸ்மால் டேட்டா செட்டுக்கு தான் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஆனா டீப் லேர்னிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டேட்டா செட், அதாவது பெரிய டேட்டா செட்டுக்கெல்லாம் வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ மெஷின் லேர்னிங்ல பண்ண முடியாத ஒன்னு அடிஷனலா டீப் லேர்னிங்ல என்ன பண்ணலாம்? உங்க சாட் ஜிபிடில என்ன பண்ணுது? ஜெனரேட் பண்ணலாம். புது இன்ஃபர்மேஷனை நம்மளால டீப் லேர்னிங் வச்சு ஜெனரேட் பண்ண முடியும். ஆனா மெஷின் லேர்னிங் வச்சு ப்ரெடிக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். நம்மளால புதுசா எதுவுமே ஜெனரேட் பண்ண முடியாது மெஷின் லேர்னிங் வச்சு. சூப்பர். அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். திஸ் இஸ் த வெரி பேசிக் கான்செப்ட் ஆஃப் டீப் லேர்னிங். உங்களுடைய அட்வான்ஸ்ட் சாட் ஜிபிடி எல்லாத்துக்கும் இதுதான் காமன் basic understanding. So it can additionally generate new data samples and find anomalies that machine learning algorithm can miss. நம்ம நார்மல் ஹியூமன் ஐஸ் கூட மிஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ டேட்டால இருந்து நம்மளால போயிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இது மெஷின் லேர்னிங் அல்காரிதம் ஹியூமன் ஐலாம் மிஸ் பண்ற விஷயத்தை கூட இதால டீப் லேர்னிங்கால பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பவர்ஃபுல் டீப் லேர்னிங்கிறது. ஸோ மெஷின் லேர்னிங்ல என்ன பண்ணோம்? இன்புட் கொடுக்குறோம், லேபிள் பண்ணுறோம், காரு, பைக்கு, ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை கிளாசிஃபிகேஷன் ஏதாவது ஒரு அல்காரிதமில் பாஸ் பண்ணி காரா நாட்டே காராங்கிறத அவுட்புட்டாக கொடுக்குறோம். டீப் லேர்னிங்கில் என்ன பண்ணுறோம்? இதுலேயும் நம்ம டேட்டா கொடுக்குறோம், பட் லார்ஜ் டேட்டா செட் ஆஸ் இன்புட். இங்கே என்ன நடக்குதுன்னா மல்டிபிள் லேயர்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு லேயராக போகும், டெப்த்தாக போகும். அதனால தான் டெப்த் ஆஃப் லேயர்ஸ்னு சொல்லுவோம். இதை வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வெயிட்டேஜ் ஆட் பண்ணி ஒரு நிறைய காம்பினேஷனில் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம வந்து பராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். பராமீட்டர்ஸை இன்புட்டாக பாஸ் பண்ணி அவுட்புட்டு பாஸ் பண்ணுறோம், எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஒய் டீப் லேர்னிங்? இப்போ டீப் லேர்னிங் ஏன் இந்த ட்ரெண்டில் கரண்ட் ட்ரெண்டில் ஏன் டீப் லேர்னிங் பற்றி பேசணும்? ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து டீப் லேர்னிங் பெருசாக யூஸ் இல்லை. மெஷின் லேர்னிங் வச்சே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேவா? நார்மல் ட்ரெடிஷ்னல் அல்காரிதம் வச்சு எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஏன் இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து டீப் லேர்னிங் ரொம்ப முக்கியமா இருக்கு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிறதா? நம்ம 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் நம்ம சோசியல் மீடியா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணோமா? கிடையாது. கரெக்டா? நம்ம டேட்டா ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல எங்க பார்த்தாலும் டேட்டா இஸ் எ நியூ ஆயில்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கு. டேட்டா இஸ் எ நியூ ஆயில். ஸோ அதை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். டேட்டா இஸ் எவ்ரிதிங், கேம் சேஞ்சர். ஸோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆக கரண்ட் வேர்ல்டில் ஐ நீட் சம் ரோபஸ்ட் அல்காரிதம் டு ட்ரெயின் மை லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் அதிகமாகணும். இப்போ ஜிபியூ கம்ப்யூட்டிங் வந்துருச்சு, நம்ம அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜர் ட்ரைனிங் டேட்டா இருக்கு, அட்வான்ஸ்மெண்ட் அல்காரிதம் வந்து பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அதை மாத்திட்டே அது அட்வான்ஸ்டா போயிட்டே இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டே இருக்கோம். நம்ம ஏஜென்டிக் ஏஐ அங்கிருந்து இன்னும் எப்படி வேணாலும் ட்ரெண்ட் மாறலாம். ஸோ அல்காரிதம் வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆக டேட்டா அதிகமாக நம்மளுடைய கம்ப்யூட் பவரும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சிப்ஸ் மேனுஃபேக்சர் என்ன பண்றாங்க? ரொம்ப அட்வான்ஸ்ட் இதா பண்றாங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங்கே ரீசெண்டா
ட்ரெண்ட் ஆக போகுது. இன்னும் ஃபியூச்சர்ல வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் தான் மெயினா வில் பிளே எவ்ரிதிங். சூப்பர் பவர் மாரி ஆயிடும். ஒரு இதுவரைக்கும் நம்ம இருக்கிற கம்ப்யூட்டேஷனல் பவர விட பயங்கர சூப்பர் பவர் ஆயிடும். ஸோ இப்படி இந்த வேர்ல்டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கனால டீப் லேர்னிங் வந்து இட் வில் மெயினா நமக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல டேட்டா வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அண்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? இப்போ புரியுதா எல்லாருக்கும்? ட்ரெடிஷனல் மார்னிங் லேர்னிங்ல இங்க பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் கம்மி, டேட்டாவும் கம்மி. அடுத்தது ஷாலோ நியூரல் நெட்வொர்க். நியூரல் நெட்வொர்க்லயே நெறைய ட்ரெண்ட் வந்துச்சு. ஒவ்வொன்னா அது எவாலுவேட் ஆயிட்டே இருந்தது. பேசிக் நியூரல் நெட்வொர்க்ல இருந்து மீடியம், இப்ப டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ் தான் ஹையஸ்ட், லேட்டஸ்ட். ஸோ டீப் லேர்னிங்க்கு சேலஞ்சஸ் என்னது? ப்ளஸ் ஓகே, நெறைய நமக்கு வந்து அட்வான்ஸ்டா அல்காரிதம் இருக்கு. ஆனா இது கம்ப்யூட்டேஷனலி ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்க நானா நெனச்சா நம்ம பண்ண முடியாது. அதனால தான் கூகுள், இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்லால வந்து க்ரோக் ஏஐ, பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ, அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து அவங்களுடைய இது அது என்னது கோபைலட்டு, அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி, ஓப்பன் ஏஐ இதெல்லாமே வந்து அவங்களுடைய ஓன் செட்டப்ல ஹை கம்ப்யூட்டேஷனல் பவர்ல தான் எக்ஸ்பென்சிவா இருக்கும். எல்லாரும் பண்ண முடியாதுங்கிறனால அதை அவங்க பண்ணி நமக்கு அவைலபிளா கொடுக்குறாங்க ஃபவுண்டேஷனல் மாடலா. நம்ம அதை வச்சு நம்ம ஃபர்தரா இது பண்ணிக்கிறோம். ஓகேவா? விச் ஆல்சோ மீன்ஸ் இட் ரெக்வயர்ஸ் a lot of time to process. நிறைய டைமும் இதுக்கு ப்ராசஸ் ஆக வேணும். இப்போ நம்ம ஒரு 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 1 ஹவர் ஆகுது நார்மல் ட்ரெடிஷ்னல் மெஷின் லேர்னிங்க்குனா இது வந்து டேஸ் அண்ட் மந்த்ஸ், இயர் கூட ஆகும். இவ்வளோ டேட்டாவையும் பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா, அவ்வளோ புக்ஸ், அவ்வளோ சோசியல் மீடியா டேட்டாலாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. டீப் லேர்னிங் அண்ட் மெஷின் லேர்னிங் ஆர் போத் கேப்பபிள் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இதெல்லாம் நம்ம பழைய கிளாஸில் பார்த்தது. அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ ரெண்டுமே வந்து எந்த டைப் ஆஃப் இதையும் அதை ஹேண்டில் பண்ண முடியும். But their usefulness is usually determined by the size and complexity of the data. Size சின்னதா இருந்தா you can இந்த 3 அல்காரிதம் வச்சு நீங்க வந்து நார்மல் மெஷின் லேர்னிங்லயே பண்ணிடலாம். காம்ப்ளெக்சிட்டி கம்மினா, காம்ப்ளெக்சிட்டி அதிகம், எனக்கு சயின்ஸ் அதிகங்கும் போது டீப் லேர்னிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ குயிக்காக சம்மரைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு கிளாஸ் நான் ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து வில் கோ ஃபர்தர் டீப்பாக போயிட்டு டீப் லேர்னிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So machine learning requires data pre-processing which involves human intervention. Neural network in deep learning lenadu, it's capable of extracting features. ரொம்ப complex features extract பண்ணும். Human intervention தேவையில்லை. Deep learning can process even unstructured data. Deep learning is usually based on representative learning, finding and extracting vital information. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும், நியூ சாம்பிளையும் ஜென்ரேட் பண்ண முடியும். இஸ் கம்ப்யூட்டேஷனலி எக்ஸ்பென்சிவ் அண்ட் டைம் கன்சியூமிங். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய குயிக் சம்மரி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து வில் சி ஹவு இட் ஒர்க்ஸ், என்னென்ன அல்காரிதம் இருக்கு, எப்படி நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் அல்காரிதமை எப்படி செலக்ட் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு நியூரல் நெட்வொர்க்காக நம்ம கவர் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் த யூஸ் கேஸ். இதுதான் நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ் கவர் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு ட்ரெய்லர் மாதிரி டீப் லேர்னிங்னா என்ன வித் கம்பேரிசன் டு மெஷின் லேர்னிங், எப்போ யூஸ் பண்ணோம், லார்ஜ் டேட்டா செட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ், பட் இட்ஸ் கம்ப்யூட்டேஷனலி எக்ஸ்பென்சிவ். ஓகே, இட்ஸ் அ டைம் கன்சியூமிங். ஓகேவா? இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். நான் சொன்ன ஹோம்ஒர்க் என்னது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். சிபியு, டிபியு, ஜிபியுக்கு 3த்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? இந்த பிபிடி நான் ஷேர் பண்ணுறேன், ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, டன். எஸ் மேம். ஏதாவது அக்னாலேஜ்மெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் டக்குன்னு குயிக்கா. ஆல் ஓகே? புரிஞ்சுதா? டீப் லேர்னிங்னா இப்போ யாராவது கேட்டா ஆன்சர் பண்ணுவீங்களா? ரியாக்ஷன்ஸ் ப்ளீஸ். சூப்பர். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் குவிஸ் டைமிங் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். சாரி, இந்த டைம் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சும் நிறைய பேரால பண்ண முடியல. ஓகேவா? சரி, ரிவிஷனாக வச்சுக்கோங்க. நம்ம திருப்பி இன்னொரு குவிஸ் கண்டக்ட் பண்ணலாம். நீங்களாம் மறக்காமல் இருக்கீங்களாங்கிறதுக்கு நான் எப்போ வேணாலும் குவிஸ் கண்டக்ட் பண்ணுவேன் பேசிக்ஸ்க்கு. ஓகேவா? பி ரெடி.